ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் போன வருஷம் இந்த பிஆர் 650 அப்படின்ற வண்டியை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே இருந்த இன்டர்செப்டார் 650 பைக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரபலமாக இருந்தது. ஆனால் அந்த வண்டிக்கும் இந்த பிஆர் 650க்கும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது 650cc ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த இரட்டை சிலிண்டர் இன்ஜின் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதுலையும். ஸோ இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 47 bhpயும் 52 Nm டார்க்கையும் வந்து வெளிப்படுத்தக்கூடியது. அண்ட் இந்த பிஆர் 650ல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 Nm வந்து கூடுதலாக இன்டர்செப்டாரை விட கொடுக்குது அப்படின்ற ஒரு இது சொல்லியிருக்காங்க. அண்டு மெக்கானிக் பார்ட்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபோக் செட்டப் வந்து பார்க்குறதுக்கு ஷார்ட் கனில் இருக்கிற மாதிரியே இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் ஓவராலாக சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹையராக ட்ராவல் பண்ணுது இன்டர்செப்டாரை விட. ஸோ அதனால் வந்து சீட் ஹைட் வந்து ஸ்லைட்லி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். ரவுண்ட் டூம் எல்லாம் கொடுத்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்க்ராம்பிளர் டைப்பில் வந்து இந்த வண்டியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்க்ராம்பிளர் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ஸ்போக்ஸ் வீல்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் வந்து எம்ஆர்எஃப் நைலோரெக்ஸனுடைய டயர்ஸ் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாடலில் எல்லாமே வந்து எல்இடி லைட்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் இதில் பிரேக்கிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா வந்து ஏபிஎஸ் ஆன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் செட்டப்போட வருது. பெயிண்ட் ஸ்கீம்ஸ் அப்புறம் டேங்க்னுடைய லுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூனிக்காக இந்த வெஹிக்கிளுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. சீட்டு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது, பட் பில்லியன் ரைடருக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்னஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இன்டர்செப்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூயல் எக்ஸாஸ்ட் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. பட் இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு சிங்கிள் எக்ஸாஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ராம்பிளர் லுக்கை வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கறதுக்கு இந்த சிங்கிள் எக்ஸாஸ்ட் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ரியர் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூயல் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. வெஹிக்கிள் வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாங் டிரைவ் அடிக்கிறதுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வண்டியும் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 216 கிலோ வருதுங்க. கண்டிப்பாக வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பாடி ஸ்ட்ரென்த் நல்லாவே இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா 216 kgs வந்துருக்கு. அண்ட் டேங்கை பொறுத்த வரைக்கும் ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி 13.7 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓட்டிகிட்டு போகும்போது ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.7 லிட்டர்ஸில் வந்து ரிசர்வ் விழுந்துடும். அண்ட் இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அப்ராக்ஸ் மைலேஜ் வந்து அரௌண்ட் 25 km/L அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன தான் வந்து நம்ம மைலேஜ் வந்து சொன்னாலும் அது ரைடர் கையில் தான் வந்து முழுசாக இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஹெட்லைட்டினுடைய ஹை பீம் லோ பீம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்விட்ச், அப்புறம் வந்து ஒரு மோட் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பின்பக்கம் இருக்குது. அண்டு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 இண்டிகேட்டர்ஸ், அதுக்கு கீழே வந்து ஹார்ன், அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து லெஃப்ட் சைடு மவுண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு மேற்கொண்டு கிளச் லிவர் பிரேக் லிவர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் லிவர்ஸாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அட்ஜஸ்டபிள் லிவர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நாபை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறது மூலமாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங்கோட டிஸ்டன்ஸை வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ப்ளேவை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃப்ரீ ப்ளே வந்து வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், வேணாம் அப்படின்னா வந்து கிளச் லிவர் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த செட்டப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளச் லிவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அண்ட் அஸ் யூஸ்வல் பிரேக் லிவருக்கும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே மூவ் ஆகி ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு மாஸ்டர் சிலிண்டர், அப்புறம் மவுண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய ஸ்விட்சும் ப்ளஸ் கில் ஸ்விட்சையும் ஒன்றா கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஹசார்ட் இருக்குது. ஹசார்டை நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிங்கன்னா 4 இண்டிகேட்டர்ஸ் எறிகிற மாதிரி. அப்புறம் ரைட் சைடோடைய மவுண்ட்லேயும் வந்து ஒரு மோட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனும் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறது வந்து டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கண்டென்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்க முடியும். அண்டு வெஹிக்கிளோடைய டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் சப்ஜெக்டிவ் தான். ஓவராலாக சில பேத்துக்கு பிடிக்கும், சில பேத்துக்கு பிடிக்காது. பட் மோஸ்ட்லி நிறையா பேர் வந்து விரும்ப மாதிரியான ஒரு டிசைனில் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த வண்டியில் டூயல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது, பட் அது வந்து ஸ்விட்சபிள் கிடையாது. ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4,30,000 rupees வருது. வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காசு, பெயிண்ட் ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பேமெண்ட்டுன்னு கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு வந்து ஒரு 4,30,000 வரும். அதில் இருந்து 4,70,000 ரேஞ்ச் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. 4 வேரியண்ட்டு 5 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது டோட்டலாக. அண்டு இந்த வண்டியை பற்றின உங்களோட ஒப்பீனியனை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு இந்த வண்டி ஒர்த்தான்றதையும் சொல்லுங்கள். அண்டு மேற்கொண்டு நீங்கள் வேறு ஏதாவது வெஹிக்கிள் பற்றின ரிவ்யூஸோ இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு LSC தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.